வந்து ஃபீடு பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கான அந்த மில்க் சப்ளை வந்து வராது. ஏன்னா நம்ம வந்து ரீகவரி பீரியடில் இருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தை சேஃபாக இருக்கும். அதுவும் மெயினாக அந்த NICU எல்லாம் பேபி போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி அம்மாக்களுக்கு வந்து ஃபீடு பண்ணுறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு இப்போ நம்ம பேபி வந்து பிறந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, நம்ம கூட தந்துட்டாங்கன்னா அது வேற விஷயம். நம்ம டக்குன்னு ஃபீடு பண்ணி குழந்தைக்கு கொடுத்துடலாம். பட் வந்து NICU பேபி ஏன்னா என்னோட பேபி NICUவில் தான் இருந்தார். ஸோ NICUவில் இருக்கிற பேபிக்கு வந்து அவங்க ஆக்சிஜனெல்லாம் வச்சு அங்கே ட்ரீட் பண்ணி அவங்க அங்கே கொடுக்குற மில்க் வந்து மற்ற அம்மாக்களோட மில்க் தான் கொடுப்பாங்க. யாருன்னா டொனேட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட மில்க் தான் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு போகும். ஸோ நம்ம வந்து அப்படி ரிகவரியில் இருக்கும்போது நம்மளோட பிரெஸ்ட் வந்து என்ன ஆயிரும்னா, நம்ம பிரெஸ்ட் வந்து நம்ம அதாவது நம்ம பால் எடுத்தால் தானே வரும். இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு 2-3 வாட்டி நம்ம பேபி சக் பண்ணுறாங்க, அப்படி இருந்தால் தான் வந்து மில்க் வரும். ஸோ எதுவுமே வந்து நடந்திருக்காது. நம்ம வந்து ஒரு ரிகவரி ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மில்க் சப்ளை வந்து கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு டேயில் வந்து கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும். ஒரு டிங்லிங் ஃபீல் வராது, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற ஃபீல் வராது. அந்த மாதிரி ஃபீல்ஸ் வந்து C-செக்ஷன் மாம்ஸ்க்கு இருக்காது. அதுக்கு ஒரு செகண்ட் டே, அந்த செகண்ட் டேயில் தான் வந்து அந்த ஃபீலே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். நம்மளுக்கு வந்து அந்த மில்க் சப்ளை ஃபஸ்ட்டு லோ ஆகுறதே வந்து அதுதான் மெயின் ரீசன்.